ஹalleluya. எழுந்து நின்று ஆராதிப்பீங்களா? ஆண்டவர் இப்பொழுது உங்க கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார். நீங்க ஆண்டவரை உயர்த்த 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 நீங்க ஆவியில யுத்தம் பண்றீங்க, ஆவியில யுத்தம் பண்றீங்க. கரத்தை உயர்த்தும் போதே துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவின் சேனைகள் எல்லாம் கட்டப்படுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், ராக்காலத்தில் நிற்கும் ஊழியக்காரரே உங்க கரங்களை உயர்த்தி பிடியுங்க, உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா துரைத்தனங்களையும் தேவனை துதிக்கும் போதே கட்டப்படுது, செயலிழந்து போகுது. ஆவியில பெற்ற பிள்ளைங்க நல்ல அனல்பா அன்னி பாஷை பேசி அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி கொள்ளுங்க. உங்க ஆவி அவித்து போடாதீங்க, எப்பொழுதும் அனலா இருங்க, அனலா இருங்க. ஹalleluya. அப்பதான் புதிய வல்லமை, புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய அனுபவம், புதிய பாதை, புதிய வாசல் திறக்கப்படும். ஓ, புதிய பாதையை கர்த்தர் காட்டுவார், புதிய பாதையை, புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஓ, நீ முந்தினதை நினைச்சு பார்க்காத, நீ பூர்வமானதை சிந்திக்கவே சிந்திக்காத. நீ ஏன் சொல்ற தெரியுமா? நீ புதிய காரியத்தை பார்க்க போற, புதிய வாழ்க்கை உனக்கு வரப்போகுது, புதிய ஜீவன் உனக்குள்ள வரப்போகுது, புதிய பலன் உனக்குள்ள வரப்போகிறது. ஓ ராதா ரீகா மாமா ஷதல ரீகரா மாமா மாமா மாமா. ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார் பிரதர், ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் மகளே. ஓ, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அவர் வல்ல பெரும் காரியம் செய்கிறவர், பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya.